கிட்ட கிட்ட வாங்க.
ஆமாங்க. அவர் குதிக்க மாதிரி குதிரா பாப்பா சூரன் ஊம்ப போறேன்டா. அதே அரசாங்கத்தில் வேலை செய்யற கடப்பாரத்தை எப்படியா எங்களா இருக்கா? மகாராஜா கூப்பிடுறாரு. அப்பா அவராஜா கூப்பிடுறாரு. மகாராஜா மகாராஜாடா ஏதோ ஒன்றுவாயா காலவழி வர்ற 4 முடியும் புடிங்கி வாயில வச்சு கேட்டேன். நடிப்பு பூரா சொட்ட அரசாங்கத்தில் எங்க பாரு எங்கடா போன எங்க போன 7 பேர் இருக்கு. என்ன சொல்ற காலி கேட்கிற கேள்றா 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 ராஜாவா என்ன சொன்ன கேட்டியா? வர்றதுக்கு மேடம் கேட்டாரு. என் வீட்டுக்கு முன்னால சாராய கடை, அந்த சாராய கடைக்கு முன்னால சுட்டு வச்ச பாட்டு கல்ல வடை என்ன பஞ்சாயத்து நீ வாங்கியா மூட்டை கட்டிட்டியா? சம்பளம் வாங்க அடி வாங்கினா என்ன பஞ்சாயத்து? 150 ரூபா சரியா வாங்கல. ஆமா அவன் வீட்டுக்கு பின்னால சாராய கடை. அவன் வீட்டுக்கு பின்னால சாராய கடை. அந்த கடைக்கு முன்னால சுட்டு வச்ச கல்ல வடை பாட்டி நொறுக்குறா தேவை. சோறு தின்னு 8 நாள் ஆனவே யாரு வீட்டுக்கு சாராய்க்கலை? ஆமாங்க கடையான வீட்டுக்கு மேல உங்க வீட்டுல இல்லைங்க சொல்லு வீட்டுக்கு மேல நீங்க சாராயம் குடிப்பீங்களா? வச்சு நாங்க காலம் எப்படியா போய் வாடா 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 வாடா
போச்சுடா. மயிரா போச்சு. உங்க வீட்டுல தேவையா போடுங்களா? ஏய், பயன்மானிக்கு மேல போட்டுட்டா. இதுதான்டா ஏய், மகாராஜா வந்து பெருமையா சொல்றான். அவர் என்ன சொல்றேன் நானு? மகாராஜா வணக்கம். தம்பி வணக்கம். நான் என்ன சொல்றேன்? மகாராஜா நீ என்ன அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. காலையில நாடகம் முடிஞ்ச உடனே வேஷம் தொடச்சிட்டு கிழக்கமா இந்த ரோட்டு அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்கன்னா தொட்டி இருக்கு பாரு. ஆமா, அந்த தொட்டி வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னா உங்க வாயை தொடச்சு விடணும்னு சொல்லி அடிக்க முடியாது. அடிக்கவே மாட்டாரு. அடிக்க முடியாதா? அடிக்க மாட்டாரு. மகாராஜா ஏன்டா என்ன பஞ்சாயத்து? நல்லா பகுந்து பேசுறீங்க. என்னையா? ஆமா, சீக்கிரம் பேசுறா. நல்லா பகுந்து பேசுறவன். சீக்கிரம் நல்லா நல்லாதான் என்ன உன்னைதான் காலையில 6 மணிக்கெல்லாம் வேஷத்தை அவுக்குறீங்க. 6 மணிக்கெல்லாம் வேஷத்தை அப்படியே ரோட்டே பேட்டி வரீங்க. ஆமா, ரோட்டே போயிட்டு வந்தா கிழக்கமா உங்க மூஞ்ச தொடச்சு விடுறோம். வாய எதுக்கு எதுக்கு தொடங்கிற? ஏன் தொடங்கிற? அவன் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியல. காலையில கிழக்கு மகமா போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னா வாய் தொடச்சா பிரிய தண்டங்கிறாங்க. யாரு ஒரு வல்லாரம் கூட அந்த கடைக்கு முன்னால சுட்டு வச்ச பாட்டு கல்ல வடை. அந்த வடை வாங்கி வந்தது ஒரு வடை. வடை வாங்கி வந்து ஒரு வடை. அந்த வடைக்கு பின்னால ஒரு மலை சடை. அந்த சடையில கச்சாப்புல தொட. அவர் தெரிஞ்சு 4 பேர் என்னை போட. அதை வாங்கி துடுத்துன்னு ஓட. போற வழியில ஒரு ஓடை. அந்த ஓடையில கட்டி வந்து நடுப்புற ஒரு மடை. இங்க வந்ததுக்கு இன்னும் மடை. காலை விட்டு துணை முடிந்து வருவதற்கு அவன் வீச ஓத்தா பாருங்க. அவன் வீச ஓத்தா பாருங்க. அவன் கண்ண ஓத்தா பாருங்க. மகாராஜா அடிச்சுட்டே இருக்காரு. சாமி இனிமேல் அடிக்காதீங்கன்னு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பெருமையா 2 வார்த்தை சொல்றான். எப்படி சொல்லணும்? அண்டைக்கு முட்டையை தூக்குவான். தப்பா ஒரு வாரத்துல இந்த வாதம் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டாரு. வேற சொல்றேன். பூமியை முட்டியை தூக்குவான். தமிழ்நாட்டு வயிற புடுங்குவான். என்னமா சொல்றான்? பூமியை முட்டி தூங்க அவரை போய் தமிழ்நாட்டு வயிறு புடுங்குவாங்க. யாரும் வேலை செய்யுது. இவ்வளவு சிரிப்பு பாருங்க. என்னடா என்ன சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு? வணக்கம் வணக்கம். அரசாங்கத்திலே முதன்மை குற்ற மந்திரியார் இருந்தாரு. கைய கவுரா பஞ்சாயத்து நடக்கல.
முன்கோட்டை வாசப்படியில மந்திரி இருந்தானே எங்களை 2 அடி அடித்தேன். அடித்தேன். எங்கே சென்று விட்டான் கோபமாக. சொல்லிட்டாங்க. இரண்டு அடி அடித்தேன். காலவழி எங்கேயோ சென்று விட்டாங்க. நல்ல மந்திரி, புத்தி உள்ள மந்திரி. வருகாலம், செல்காலம், நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலங்களையும் குறிப்பாக என்று சொல்லக்கூடிய மகா புத்திசாலி மந்திரி. அவன் பாட்டன், அவன் முப்பாட்டன், நான் பாட்டன், இவன் பாட்டன், இவன் அப்பன், இவன் அனைவரும் அரசாங்கத்தில் அணி பிடித்து வருகிறார்கள். சென்று விட்டு கோபமாக அழைத்து வா. சென்று விட்டான். சென்று கூட்டி கொண்டு வா. ஐயா, நீங்க அடிச்ச அடியால ஆஸ்பத்திரி பெட்ல இருக்காங்க. ஐயா பெட்ல இருக்கானா? ஆமா. தேவையான பொண்ணு கொடுக்கும். உனக்கு ரெடி வேலை பண்ணி ஆட்டா வேற வேலையில மணி ஆடுறான். அப்படி மருத்துவமனை சேர்த்திருந்தா கூட்டிட்டு வர பாக்கணும். அப்படியே கொண்டு வராங்க. சீக்கிரம். ஐயோ பொடல் வாசல்ல அவன் உயிர் போயிடுச்சு. ஐயோ அப்படியானால் அவன் பிணத்தை கொண்டு வா. அப்படியே கொண்டு வரேன் சார். மலையெல்லாம் நிலத்தில் அரசாங்கம் பிடிப்பிருந்தான் அல்லவா? அவன் பிணத்தை கொண்டு அடக்கம் செய்ய வேண்டும். அனாதி போன முன்ன வீட்டுக்கு 10-100 போட்டு அதுக்கு கட்டைய கூட்டு எடுத்துட்டாங்க சாமி.
எப்படி எரிச்ச கட்டையை வச்சு எரிச்சிட்டாங்க ஐயா. ஆமா அப்படியா? ஆமா. அப்படியானா தினந்தோறும் நான் பூஜை செய்வது வழக்கம். மகாராஜா ஆ, அவனை கொண்டாந்து ஊரு பெரியவங்களும் ஒன்னா சேர்ந்து ஆ. ஆளுக்கு 10 100 போட்டு சட்டையை வச்சு எரிச்சு விட்டாங்களாம். கட்டை வைத்து வைத்திருந்தால் ஒரே ஒரு பிடி சாம்பல் இருக்கும். சாம்பல் கொண்டு வந்து வைத்து விட்டால் நான் தினந்தோறும் விபதி அடிப்பது பழக்கம். அறிந்து கொண்டேன். சீக்கிரம் சீக்கிரம். மேற்கு மழை பெஞ்சு மேற்கு மழை பெஞ்சு கிழக்குமா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சா. அப்படியானா சென்றிருந்தா அப்படி மழை பெய்து வெள்ளத்திலே சென்றிருந்தால் மலைஞர்களை விட்டு யாரு செம்பளவர்களை விட்டு மழை வீசி ஒரே ஒரு எலும்பு துட்டு கொண்டு வா. நான் பால் குத்துறேன். எலும்பு கொண்டாதான் பால் ஊத்துறாங்க. இங்க அடி வாங்குறா இங்க அடி வாங்குறா. அவன் ரெண்டு கண்டாங்க என்ன மகாராஜா அது ஆத்துல போயிடுச்சான். அந்த இடத்துல கோர கெடா கோர கொண்டுட்டான். ஆமா என்ன கோர கண்ட கண்ட கோரங்க கண்டாங்கோரை மிளத்திருந்தால் உட்கார கண்டாங்கோரை மிளத்திருந்தால் ஒரே ஒரு பிடி கூட்டிட்டு வா. சீக்கிரம் முடியாது. ஒட்டமுட்ட பண்ணி வந்து அங்க தொட்டிட்டு போட்டா தொட்டிட்டு போயிட்டான். இப்ப கடைசியா நான் என்ன கேக்குறேன், வாட்டியும் போய் கேட்டு கேட்டு வரான செத்து போனோம் எப்படி பேசுவான்? அப்படி சொன்னவன் யாரடா? அப்படி சொன்னவன் யாரடா? அப்படி சொன்னவன் யாரடா? அவன் கருத்து மட்டும் காட்டாடா. அப்படி சொன்னவன் அப்படி சொன்ன நான் சொல்லுவேன். இங்கே சொல்வது அங்கே சொல்லவும் அங்கே சொல்லி சொல்லுவதற்கிறாய். சீக்கிரம் 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 ஐயோ
எங்கடா வா ஐ பட 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 எங்க வா இவரெல்லாம் எங்கே கொண்டு இருந்தாய் இங்கதான் சாமி உலகம் எப்படி அப்படிதான் 224 பகரம் 224 போலாம் 224 புகணும் சப்தேலி மேகங்கள் சத்தாய மகாராஜ் இப்படி சொல்லக்கூடிய ஆமா பாப்பா வீரே ஆமா நான் பார்த்தமான போது ஆமா புனல் வாசல் நன்னகரம் என்ன ஒரு புனவாசல் புனல் வாசல் ஆமா புனவாசல் புனல் வாசல் ஆமா காலவழியே நன்னகரத்திலே ஆமா கற்றோர் கருணை விட்டோர் நம்மை எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குருதெய்வம் கலைகளை கற்றுள்ள சாமான்களும் புலவர்களும் புண்ணியவன்களும் சபையில வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பெற்றெடுக்காத தாய் தந்தையர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சேர்களுக்கும் கலையாசம் உங்களுக்கும் அடியான் கரை கூப்பி சம்பாத்தி வணக்கம் யார் என்பது விளக்கம் பண்டிகாடு எப்படி விளக்கம் அப்படிதான் என்ன பட்டினா இதென்ன மாபலி பட்டணம் ஆமா ருத்ர பூமியாக வரக்கூடிய ஆமா இது பேரா விதண்டாசூரன் விதண்டாசூரனுக்கு விதண்டாசூரங்கிற சேவ் பண்றாங்க கட்டையருக்கு வாயில் விட்டாடுறாங்க அந்த முக்கந்தாலய பரமக்கு இருந்தானே யாரு அந்த பண்டாரமே சத்த சாம்பலை பூச்சி கூட அனுப்பித்தான் ஆமா பேயன் பேயன் பக்கால கூடி தேவடைய அம்மனை அவனை சொல்றான் அந்த பண்டார பயிர்களை பண்டாரம் ஆமா சுடுகாட்டிலே யாகம் செய்து கொண்டு ஆமா செத்த பிறகு சாம்பலை பூச்சி கொண்டு அழைக்கிறானே கிருஷ்ணன் பேயன் கேட்ட வரங்களுக்கு கொடுக்கக்கூடியவன் ஆமா யாரு அவன் அந்த பரமன் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவன் ஆமா அன்னிடத்திலே சென்று அழியாத செல்வம் அழியாத செல்வம் போகாத உயிர் வேகாத உடல் இந்த மூன்றை வாங்கிவிட்டால் 14 உலகத்துக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் 44 சிவாய்களுக்கும் இந்த தினத்திலே அந்த பண்டார பேரை பார்க்க வேண்டும் பண்டார பேர ஆமா நீங்க பார்க்கணும் ஆமா
பார்க்கலாமா? வாடா. மாவட்ட விட்டுறான்